ராதே கிருஷ்ணா. சுக மகர்ஷி பானாசுரனோட மகள் ஊஷை மற்றும் பிரத்யும்னனோட மகன் அனிருத்தனோட காதலையும் அதை அறிஞ்சுக்கிட்ட பானனால அனிருத்தன் நாகபாசத்தால கட்டப்பட்டதையும் சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், மழை காலத்து 4 மாதங்களும் கழிஞ்ச பிறகும் அனிருத்தனை காணாம அவனோட உற்றார் உறவினர்கள்லாம் வருந்துகிட்டு இருந்தாங்க. சித்திரலேகை அனிருத்தனை கவர்ந்து சோனிதபுரம் எடுத்துட்டு போனது, அங்க ஊஷையோட அவன் தனிச்சு மகிழ்ந்தது, பாணனோட சேனைகளை ஜெயிச்சது, பாணன் நாகபாசத்தால் அவனை கட்டினது முதலான செய்திகளை நாரதர் சொல்ல கேட்ட யாதவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை தலைவராக கொண்டு சோனிதபுரம் போனாங்க. பலராமனையும் ஸ்ரீ கிருஷ்ணனையும் தொடர்ந்து பிரத்யும்னன், சாத்யகி, கதன், சாம்பன், சாரணன் மற்றும் நந்தர், உபநந்தர் முதலான யாதவ வீரர்கள் 12 அக்ஷௌஹிணி சைன்யத்தோட பாணனோட நகரத்தை 4 பக்கங்கள்லையும் சூழ்ந்து தாக்கினாங்க. நகரமும் தோட்டங்களும் மதில்களும் கொடுங்கைகளும் கோபுரங்களும் அழிக்கப்பட்டதை பார்த்த பாணன் கோபத்தோட பகைவருக்கு சமமா தானும் 12 அக்ஷௌஹிணி படைகளோட நகரத்துக்கு வெளியே வந்தான். பாணனுக்காக ஸ்ரீ ருத்ர பகவான் தன்னோட மைந்தன் முருகனோடையும் பிரமதகண படைகளோடையும் நந்தி மேல ஏறி வந்து பலராமனோடையும் ஸ்ரீ கிருஷ்ணனோடையும் போர் புரிஞ்சார். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் பரமசிவனுக்கும் பிரத்யும்னனுக்கும் முருகனுக்கும் இடையில மயிர்கூச்செறியத்தக்க கடும் போர் நடந்தது. பலராமனோட கும்பாண்டனும் கூபகர்ணனும் சாம்பன் பாணனோட குமாரனோடையும் சாத்யகி பாணனோடையும் போர் புரிஞ்சாங்க. பிரம்மா முதலான உயர்ந்த தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், அப்சரசுகள் மற்றும் யக்ஷர்கள் விமானத்தில் ஏறி போரை பார்க்கறதுக்கு வந்தாங்க. பரமசிவனோட பரிவாரங்களான பூதர், பிரமதர், குஹ்யகர், டாக்கினிகள், ராட்சசர்கள், வேதாளர்கள், விநாயகர்கள், பிரேத்தகணங்கள், மாத்ருகணங்கள், பிசாச்சர்கள், கூஷ்மாண்டர்கள் மற்றும் பிரம்ம ராட்சசர்களை ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட சார்ங்கவிலில் இருந்து வெளிப்பட்ட கூரிய அம்புகளால அடிச்சு துரத்தினார். சார்ங்கம்ங்கிற வில்லேந்தின ஸ்ரீ கிருஷ்ணரை பினாகம்ங்கிற வில்லேந்தின பரமசிவன் பற்பல அஸ்திரங்களால தாக்கினார். ஸ்ரீ கிருஷ்ணரும் அதை பார்த்து வியக்காம எதிரஸ்திரங்களால அவற்றை அடக்கினார். பிரம்மாஸ்திரத்துக்கு எதிராக பிரம்மாஸ்திரம், வாயவ்யாஸ்திரத்துக்கு எதிராக பார்வதாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரத்துக்கு பர்ஜன்யாஸ்திரம், பாஷ்பதாஸ்திரத்துக்கு நாராயணாஸ்திரம்னு பிரயோகிச்சு அடக்கினார் பகவான் ஸ்ரீஹரி. ஸ்ரீ கிருஷ்ணர் பரமசிவனை திரும்பனாஸ்திரத்தால மயக்கி கொட்டாவி விட வச்சு பாணனோட படைகளை கத்தி, கதை மற்றும் பாணம் இவற்றால அழிச்சார். முருகன் பிரத்யும்னனோட பாணக்கூட்டங்களால 4 பக்கமும் தாக்கப்பட்டு ரத்தம் வழிய மயில் மேலே ஏறி போர்க்களத்துல இருந்து வெளியேறினார். கும்பாண்டனும் கூபகர்ணனும் பலராமனோட உலக்கையால அடிபட்டு பூமியில சரிஞ்சு விழுந்தாங்க. படைத்தலைவர்களை இழந்த பாணனோட படை வீரர்கள் 4 பக்கமும் சிதறி ஓடினாங்க. தன்னோட படை சிதறி ஓடுறதை பார்த்த பாணன் கடும் கோபத்தோட போர்ல சாத்யகியை விலக்கி ஸ்ரீ கிருஷ்ணனோட போர் புரியறதுக்காக ரதத்துல ஏறி போனான். போர் வெறி கொண்ட பாணன் ஒரே சமயத்துல 500 விற்களை நானேற்றி ஒவ்வொரு வில்லையும் 2 அம்புகளை தொடுத்து எய்தினான். சர்வசக்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரே சமயத்துல அவனோட 500 வில்லையும் ஒடிச்சு சாரதியையும் ரதத்தையும் குதிரைகளையும் கொண்டு தன்னோட பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கை முழக்கினார். பாணனோட தாய் கோட்டரை தன் மகனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எதிரில் தலைவிரி கோலமா நின்னான். அவளை பார்க்க கூசின ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட முகத்தை திருப்பிக்கிட்டார். அதுக்குள்ள பாணனும் ரதம் இழந்து விற்கள் ஒடிஞ்சு போன நிலையில நகரத்துக்குள்ள நுழைஞ்சான். சிவனோட பூதகணங்கள் விரட்டப்பட்டதும் 3 தலைகளும் 3 கால்களும் இருக்கிற ஜ்வர தேவத்தை 10 திக்குகளையும் மெரிக்கிற மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணரை எதிர்த்து வந்தது. இதை பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணர் வைஷ்ணவ ஜ்வர தேவதையை அனுப்பினார். மாகேஸ்வர ஜ்வரமும் வைஷ்ணவ ஜ்வரமும் தங்களுக்குள்ள போர் புரிஞ்சுது.
வைஷ்ணவ ஜுவரத்தால கடுமையா தாக்கப்பட்ட மாகேஸ்வர ஜுவரம் அபயம் தர்றதுக்கு வேற யாரும் இல்லாததுனால ஸ்ரீ கிருஷ்ணரை அபயம் வேண்டி துதிச்சது. பிரபு, நீங்க எல்லையற்ற சக்தி படைச்சவர், பிரம்மாதி தேவதைகளுக்கும் ஈசர், எல்லாரோட ஆத்மஸ்வரூபமானவர், பேருணர்வே வடிவானவர், உலகத்தோட உற்பத்தி ஸ்திதி மற்றும் பிரளயத்துக்கு காரணமானவர், தாபனீய உபநிடதங்களால் மட்டுமே அறியத்தக்க பரம்பொருள், எந்தவித மாறுபாடும் மற்ற பிரம்மஸ்வரூப்பர். தங்களை வணங்குறேன். 3 குணங்களையும் கலக்கிற காலம், அத்தனை பிராணிகளோட புண்ணியம் பாவங்கிற கர்மா, நல்வினை தீவினைகளோட பலனை கொடுக்கிற அதிர்ஷ்டம், புண்ணிய பாவங்களோட இயற்கை தன்மை, அதோட கூடின ஜீவன் பூத சூக்ஷ்மங்கள், இந்த உடல், பஞ்ச பிராணங்கள், அகங்காரம், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசுங்கிற 11 இந்திரியங்கள் மற்றும் பஞ்சபூதங்கள், இந்த 16 விகாரங்கள், அவைகளோட கூட்டான லிங்க சரீரம், செயல், அதோட விளைவால லிங்க சரீரம் தோன்றுதல், இது எல்லாமே தங்களோட மாயையே. அந்த மாயையே இல்லாத இடத்தோட எல்லை நிலம் நீங்களே. தங்களையே சரணடையறே. திருவிளையாட்டா நீங்க மேற்கொள்ளுற பல அவதாரங்களால தேவர்களையும் நல்லவர்களையும் உலகத்தோட அறநெறிகளையும் காப்பாற்றுறீங்க. உலகத்தை துன்புறுத்துறவங்களை அழிக்கிறீங்க. தங்களோட இந்த திருவதாரம் பூமியோட சுமையை அகற்றுறதுக்காக இல்லையா? சாந்தமானதும் அதே சமயத்தில் உக்ரமானதும் தாங்க முடியாத சக்தி கொண்டதும் தங்களோட தேஜோ ரூபமானதுமான ஜுவரதேவதையால் தாக்கப்பட்டு வாடி நிற்கிறேன். ஆசையால் கட்டப்பட்ட மனிதர்கள் உங்க திருவடியை நாடுறது இல்லை. அப்படிப்பட்டவங்க இந்த தபத்துக்கு உட்படத்தான் வேணும். முத்தலை ஜுவரமே, உன்னை நினைச்சு மகிழறே. என்னோட ஜுவரதேவதை கிட்ட இருந்து உனக்கு பயம் விலகட்டும். நமக்கிடையிலான இந்த உரையாடலை நினைக்கிறவனுக்கு உன்கிட்ட இருந்து பயம் உண்டாகக்கூடாது. இப்படி கூறப்பட்ட மாயேஸ்வர ஜுவரதேவத்தை ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கிட்டு போனது. பானன் ரதமேறி பகவானோட போரிடுறதுக்காக வெளியே வந்தான். பரீட்சித், பானாசுரன் தன்னோட 1000 கைகள்லையும் பல்வேறு ஆயுதங்கள் ஏந்தி கோபத்தோட சுதர்சன சக்கரத்தை ஆயுதமாக கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் மேல பானங்களை பொழிஞ்சான். அப்படி பானங்களை பொழியிற பானனோட கைகளை பகவான் கூர்முனைகள் இருக்கிற தன்னோட சக்கராயுதத்தால மரத்தோட கிளைகளை வெட்டுற மாதிரி வெட்டி தள்ளினார். பானனோட கைகள் வெட்டப்படுறப்ப சிவபெருமான் தன்னோட பக்தன் மேல இறக்கப்பட்டு சக்கரம் ஏந்தின ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட வந்து துதிச்சார். பிரபு, வேதம் சொல்வடிவானது. அந்த சொல்வடிவத்துக்குள்ள பொருள் உருவமா மறைஞ்சு விளங்குற பேரொளியான பரம்பொருள் நீங்களே. நிர்மலமான உள்ளம் இருக்கிற சான்றுகளே ஆகாசம் மாதிரி சுத்தமா எங்கேயும் எதிலேயும் ஒட்டாம தனிப்பொருளா விளங்குற தங்களை பார்ப்பாங்க. அத்திப்பழத்துக்கு உள்ள இருக்கிற புழு அந்த பழத்தோட ஸ்வரூபத்தை அறியவா செய்யுது? அந்த மாதிரி தங்களோட விராட் ஸ்வரூபத்துக்குள்ளேயே குடிக்கொண்டிருந்தாலும் அறிய முடியறதில்லையே. ஆகாயம் தங்களோட தொப்புள், அக்னி முகம், ஜலம் வீரியம், ஸ்வர்க்கம் தலை, திக்குகள் காதுகள், பூமி திருவடிகள், சந்திரன் மனசு, சூரியன் கண்கள், நான் அகங்காரம், கடல் வயிறு, இந்திரன் கைகள், செடி கொடிகள் ரோமங்கள், மேகங்கள் கூந்தல், பிரம்மதேவர் புத்தி, பிரஜாபதி லிங்கம், தர்மம் இதயம், இப்படி அகில லோகமா சித்தரிக்கப்படுற விராட் புருஷன் நீங்களே. மங்காத பேரொளி பிழம்பே, தங்களோட இந்த அவதாரம் தர்மத்தை காக்கவும் உலகத்தை சீரோட வாழ வைக்கவும் மேற்கொண்டது. நாங்கள் எல்லாருமே தங்களோட சக்தியால் சக்தி பெற்று 7 லோகங்களையும் காப்பாற்றிட்டு வர்றோம். நான் என்னோடது இல்லை, இந்த 3 வேறுபாடுகளையும் கடந்து தனிச்சு நிற்கிற ஒப்பற்ற மூலபுருஷர் நீங்களே. விழிப்பு, கனவு, தூக்கம், இந்த 3மே உலகியல் நிலைகள். இது எல்லாமே மாயையோட செயல்.
இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில விளங்குறவர் நீங்க. தன்னை தானே விளக்கிக்கிட்டு மற்ற பொருட்களையும் விளங்கச் செய்கிறவர். அத்தனைக்கும் காரணமா விளங்குறது நீங்களே. உங்களுக்குன்னு தனிச்ச காரணம் ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்டவரான நீங்க முக்குணங்களோட வேறுபாடுகளை விளக்கிறதுக்காகவே தன்னோட பிரகிருதியான மாயையால தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள்னு பற்பல உருவங்கள்ல பலவிதமா காட்சியளிக்கிறீங்க. அதாவது சுத்த தத்துவமான உங்ககிட்ட இருந்தே அண்டி நிற்கிற இடத்தோட சேர்க்கையால ஜீவர்கள் தோன்றுறாங்க. சர்வேசா, சூரியன் தன்னோட ஒளியை தான் தோற்றுவிச்ச மேகங்களாலேயே மறைச்சுக்கிறான். அந்த சூரியனே தன்னோட ஒளியால தன்னை மறைக்கிற மேகத்தையும் விளங்க வைக்கிறான், மற்றவற்றையும் விளங்க வைக்கிறான். அந்த மாதிரியே நீங்களும் சத்துவம் முதலான குணங்களால மறைக்கப்பட்டிருந்தாலும் தன்னோட ஒளியால தன்னையே விளக்கிக்கிட்டு தேகம், அகங்காரம், அந்தக்கரணம்ங்கிற குணங்களை விளங்கச் செய்யறீங்க. உடல் முதலியவற்றால மறைக்கப்பட்ட ஜீவாத்மாக்களையும் விளங்கச் செய்யறீங்க. தங்களோட மாயையால மதி மங்கின மனிதர்கள் மனைவி, மக்கள், வீடு இவற்றிலேயே பற்று கொண்டு துயரக்கடல்ல மூழ்கி மூழ்கி எழறாங்க. நீங்க திருவிளையாடல் புரியிற இந்த மானிட லோகத்துல உங்களால கொடுக்கப்பட்ட மனித உடலை பெற்றுமே கூட புலன்களை அடக்காம அதோட வழியில போய் அதன் காரணமா தங்களோட திருவடிகள்ல மனசு ஈடுபடாம இருக்கிறவன் உண்மையில வருந்தத்தக்கவனே. அவன் தன்னையே வஞ்சிச்சுக்கிறவன். அத்தனை ஜீவர்களோட ஆத்மாவும் ரொம்பவும் விரும்பப்படும் அன்பனும் ஈசனுமான தங்களை விட்டுட்டு உங்ககிட்ட இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஆத்மா அல்லாததும் துன்பம் தரக்கூடியதும் விரும்பப்படாததும் அற்பமானதுமான உலகியல் பொருட்களை இன்பம்னு நாடுறவன் அமுதத்தை ஒதுக்கிட்டு நஞ்சை இல்லையா சாப்பிடறான். சகல பூதாத்மாவும் ரொம்பவும் பிரியமானவரும் ஈசனுமான தங்களை நானும் பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் தூய்மையான பிரம்மம் கிட்டேயே மனசை செலுத்தின முனிவர்களும் முற்றிலுமா சரணம் பற்றரும். நீங்களே உலகத்தோட தோற்றத்துக்கும் இருக்கைக்கும் அழிவுக்கும் காரணமானவர். அத்தனையிலையும் சமநோக்கு உள்ளவர். காமம், சினம் முதலான விகாரம் அற்றவர். உலகத்தோட நண்பர், ஆத்மா, இஷ்ட தெய்வம். தன்னை தவிர வணங்கத்தக்க வேற ஒருத்தர் இல்லாம தனிச்சிருக்கிறவர். உலகமும் நீங்களே, உலகத்துக்கு ஆதாரமும் நீங்களே. இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுறதுக்கு தங்களையே வழிபடரும். தேவதேவரே, இந்த பாணன் என்னோட அன்பன், தயை வேண்டுறவன், என்னோட பக்தன். நான் இவனுக்கு அபயம் கொடுத்திருக்கேன். அசுரர்களோட தலைவனான பிரகலாதனுக்கு அருளினா மாதிரி இவனுக்கும் அருள் புரியுங்க. ஈஸ்வரனே, நீங்க வேண்டினது மாதிரியே உங்க விருப்பத்தை செய்யறேன். நீங்க நினைச்ச மாதிரியே நான் செய்வேன். விரோச்சனோட மகனான பலியோட புதல்வன் இவன். நானும் இவனை கொல்லக்கூடாது. ஏன்னா பிரகலாதனுக்கு அவனோட வம்சத்துல வந்தவங்களை அழிக்காம இருக்கிறதா வரம் கொடுத்திருக்கேன். நான் இவனோட செருக்கை அடக்கவே இவனோட கைகளை வெட்டி வீழ்த்தினேன். பூமிக்கு பெரும் சுமையாயிருந்து இவனோட பெரிய படைகளையும் அழிச்சேன். இவனோட மீதம் இருக்கிற 4 கைகளும் முதுமை இல்லாம அழிவற்று இருக்கும். எங்கேயும் எதிலேயும் பயம் இல்லாம இந்த பானாசுரன் தங்களோட பரிவாரங்களோட தலைவனா விளங்குவான். பரீட்சித், இப்படி அபயமளிக்கப்பட்ட பானாசுரன் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி பிரத்யும்னனோட புதல்வனான அனிருத்தனை தன்னோட மகள் ஊஷையோட ரதத்துல ஏற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட அழைச்சிட்டு வந்தான். ஸ்ரீ கிருஷ்ணர் சிவபெருமான் கிட்ட விடை பெற்றுக்கிட்டு புத்தாடை அணிஞ்சு மனைவியோட வந்த அனிருத்தனை அழைச்சிக்கிட்டு ஒரு அக்ஷவினி படை சூழ துவாரகை போனார். சங்கு, பேரிகை, துந்துபி முழங்க நகர மக்களும் உற்றார் உறவினர்களும் மந்தனர்களும் வரவேற்க, கொடிகளும் தோரணங்களும் அலங்கரிக்க, வழி எங்கேயும் நீர் தெளிச்சு தூய்மை செய்யப்பட்ட தன்னோட தலைநகரத்துக்குள்ள நுழைஞ்சார் பரம்பொருள். பரமசிவனோடு நடந்த போரையும் ஸ்ரீ கிருஷ்ணர் பெற்ற வெற்றியையும்
விடியற்காலையில் எழுந்ததும் நினைக்கிறவனுக்கு எங்கேயும் எதிலேயும் தோல்வியே இல்லை. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 63வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.